A4 ஷீட்டை கையில் கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல. சில பேர் சோசியல் மீடியாவில் போடுறதெல்லாம் கருத்துக்களா கேட்டு நீங்க அதையும் கேள்வியா கேட்குறீங்க. திமுக என்பது 75 ஆண்டு காலம் மக்களிடத்தில் ஆட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம். அதனால அரசை பொறுத்தவரை எந்த திட்டங்களும் உரிய காலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய கட்டளை. டிவிகே தலைவர் புதுச்சேரியில பேசும்போது நியாய விலக்கை புதுச்சேரியில் இல்லைன்னா அந்த நியாய விலக்கை இருக்குன்னு நிறைய பொதுவா என்ன சொல்றேன்னா, எல்லா அரசியல் கட்சியும் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம். சிலர் தெரிஞ்சு சொல்லலாம், சிலர் தெரியாமையே யாராவது சொல்றதை வச்சு சொல்லலாம். அதெல்லாம் கருத்துக்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னா கூட ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்ப்பேன். எனக்கு அது முழுமையான விவரங்கள் கையில இல்லைன்னா கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன். அந்த வகையில ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்க, அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு சொல்லியிருப்பாரு. பட் முழுமையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். ஒரு கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது, ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகின்ற பொழுது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வரக்கூடிய நாட்கள்ல நல்லதா இருக்கும். அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப எதுவுமே தெரியாம வெறுமனே உட்கார்ந்து A4 ஷீட்டை கையில் கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அது ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய இருக்கிற சூழல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா காலங்கள்லயும் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் யாரை ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால வரலாறுகள்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க போட்டியா நினைக்கிறதே திமுகவை தான் ஒவ்வொருத்தரும் போட்டியா நினைக்கிறாங்க. அப்படி திமுக போட்டியா நினைச்சாதான் தங்களால வளர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு குறிக்கோளா கையில வச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலைகள் இருக்கலாம். அதனால ஒருபோதும் யாராலும் எந்த காலத்திலும் திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தான் வீழ்ந்து போவார்களை தவிர, திமுக என்பது 75 ஆண்டு காலம் மக்களிடத்தில் ஆட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் 2வது முறையாக 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையை பொறுத்தவரை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று அதிகமான தொகுதிகளில் கோவை மாவட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான போதுமா? வேற ஏதாவது நீங்க சில பேர் சோசியல் மீடியால போடுறதெல்லாம் கருத்துக்களா கேட்டு நீங்க அதையும் கேள்வியா கேட்குறீங்க. யாரு சேர்றாங்கன்னு பேரை சொல்லுங்க. சும்மா வெறுமனே ஒரு கார்டை போட்டு சோசியல் மீடியால அதையும் ஒரு கேள்வியா எடுத்து நிறைய உங்களுக்கும் வேலை இருக்கு, நமக்கும் வேலை இருக்கு. அவர்லாம் போய் இன்னைக்கு பேஜ் ஃபுல் பண்ணோம், அவர் கொடுத்துக்கிற பக்கத்தை பூர்த்தி பண்ணி நைட்டுக்குள்ள அடிச்சாதான் காலையில பிரிண்ட் ஆகி வெளியில வரும். உண்டு இல்லை என்ன? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதனால கூட்டம் முடியட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருத்தர் நீங்களும் இங்கதான் இருக்கீங்க, நானும் இங்கதான் இருக்கேன், எங்க நிர்வாகிகள் எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம். கூட்டம் முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது ஆனா கோவையில முழுமையா மாநகராட்சி போறீங்க, சாலைகள் ரொம்ப இடங்கள்ல போடாம இதை எப்படி கணக்கு வச்சுக்கீங்கன்னா முன்னாள் அமைச்சரா இருந்து ஒரு பொறுப்பாளர் பல விஷயங்கள் பண்றதுக்கான இந்த கோரிக்கை வைக்கிற கூட ஆள் இல்லாம இல்லை. ஆள் இல்லைன்னு எப்பவுமே சொன்னாங்க. முதலமைச்சரே நேர்ல வர்றாங்க, துணை முதலமைச்சர் நேர்ல வர்றாங்க, எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அமைச்சர் பெருமக்கள் இங்க வருகை தந்து செம்மொழி பொங்கல்லாம் நகர்ப்புற அமைச்சர் தொடர்ந்து இங்க இருந்து அந்த பணிகள் நிறைவு பண்ணி முதலமைச்சருடைய திருக்கரங்களை திறந்து வச்சிருக்காங்க. அதனால பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் அது செய்யல. இப்ப நம்முடைய முதலமைச்சர்கள் ஆட்சி அமைந்த பிறகு அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி நிறைவு பெறக்கூடிய சூழல் கொண்டு முடிச்சிருக்கிறோம். கண்டிப்பா சொன்ன கோரிக்கை அது மக்களிடத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம், அது நிச்சயமாக நிறைவேறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துல நிச்சயமா நிறைவேறும். அதாவது சென்னைக்கு அடுத்து ஒரு கிரிக்கெட் மைதானம் சர்வதேச அளவில் அமையுது அப்படின்னா அது கோவை தான். அந்த அளவிற்கு எந்த அளவுக்கு முதலமைச்சர்கள் கோவை மீது மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மைதானம்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்க கவனிச்சு பார்க்கணும். நிச்சயமா அது நிறைவேறும். எலெக்ஷனுக்காக தான் திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்படுது, ஆனா செயல்பாட்டில் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி.
என்னென்ன திட்டங்களை அறிவிச்சு செயல்பாட்டில் இல்லைன்னு சொல்லுங்க சார். லேப்டாப் கூட லேப்டாப் 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க தான் பாத்தீங்கல்ல, எத்தனாம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கல்ல. அது தேர்தலுக்காண்டி அறிவிக்கிறாங்க குற்றச்சாட்டு வச்சு 5 வருஷம் அரசாங்கம் இருக்கு, ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஆண்டு அறிவிக்கிறோம். போன வருஷம் தான் லேப்டாப் அறிவிச்சோம். பட்ஜெட்ல எப்ப சார் அறிவிச்சாங்க? இப்ப சட்டமன்றத்துல போன வருஷம் அறிவிக்கப்பட்டது, அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்ப அதுக்கான டெண்டர் முடிஞ்சு ஒர்க் ஆர்டர் கொடுத்து இப்ப லேப்டாப் வர தொடங்குது. வந்த பிறகு கொடுப்போம். இல்லைன்னா நீங்களே என்ன சொல்றீங்க, அவசர கதியில லேப்டாப் டெண்டர் முடிச்சாங்க, அவசர கதியில அதுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க, அவசர கதியில வாங்கி கொடுத்தாங்க, இதெல்லாம் வரும்ல. எல்லாம் ஒரு அறிவிப்பு என்பது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஒரே நேரத்துல 20 லட்சம் லேப்டாப் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளவு ஆகுதோ, எவ்வளவு தயாரிக்கிறாங்களோ வர வர மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கறது அரசனுடைய நோக்கம். அதனால தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டு தான் இருக்கும். அரசனுடைய திட்டங்கள் என்பது மக்களுக்கு வளர்ச்சியை கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டங்கள். ஒரு மாணவ செல்வங்களுக்கான லேப்டாப் அது ரொம்ப கண்ணும் கருத்தும் முதலமைச்சர்கள் அதுல சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. அதனால நிச்சயமா தொடங்கி வைக்க போறாங்க. இப்ப விடுபட்ட மகளிர் உரிமை தொகையும் முதலமைச்சர்கள் இப்ப தொடங்கி வைக்க போறாங்க. யார்கிட்டலாம் மனு வாங்கினாங்களோ அதுல தகுதியுள்ள எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க. அதனால அரசை பொறுத்தவரை எந்த திட்டங்களும் உரிய காலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய கட்டளை. அது பிரகாரம் தான் எல்லா துறைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கோவையும் அப்படிதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.